சீமான் வீட்டில் ஒட்டப்பட்ட சம்மனை கிழித்த நபர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். முன்னதாக அங்கிருந்த காவலாளிக்கும் காவலர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட காட்சிகளையும் அவரையும் குண்டுக்கட்டாக காவலர்கள் கைது செய்ததையும் பார்த்தோம். தொடர்ந்து காவலாளியிடம் கன் இருந்ததாகவும் தகவல் கிடைக்கப் பெற்றிருந்தது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுதர்ஷன் இணைப்பில் இருக்கிறார். சுதர்ஷன், அந்த காவலாளி கிட்ட கன் எப்படி வந்துச்சு? அது தொடர்பான விவரம் என்ன? சீமான் வீட்டுல வலசரவாக்கம் போலீசார் நேரடியாக வந்து அவருடைய வீட்டு வாசல்ல அவருடைய வீட்டு கேட்ல வந்து சம்மனை வந்து ஒட்டி சென்றிருக்கிறார்கள். அந்த சம்மன்ல கிட்டத்தட்ட ஒரு 10 நிபந்தனைகள் இருக்கு. அந்த சம்மன் ஏன் ஒட்டப்பட்டது என்றால், நடிகை கொடுத்த பாலியல் வன்கொடுமை புகாரின் அடிப்படையில இந்த சம்மனானது வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவரிடம் விசாரணையானது நடத்தப்பட்டது. ஏற்கனவே அவருக்கு வந்து ஒரு முறை சம்மன் கொடுத்தும் அவர் ஆஜராகாமல் அவருடைய வழக்கறிஞர் ஆஜராகி விளக்கம் அளித்திருக்கார். இந்த நிலையில 2வது முறையாக இவருக்கு சம்மன் கொடுத்து தற்போது விசாரணைக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போலீசார் வந்து இந்த சம்மனை அவருடைய வீட்டிற்கு நேரில் வந்து அவருடைய வீட்டு வாசல்ல இந்த கேட்ல வந்து சம்மனை வந்து ஒட்டி சென்றார்கள். ஒட்டி செல்வதற்கு முன்னதாகவே அங்கிருந்து போலீசார் வந்து கிளம்புறதுக்கு முன்னதாகவே 2 நிமிடம் கூட இல்லாம, சரியாக ஒரு 2 நிமிடம் கூட இல்லாம அந்த வீட்டுல வேலை செய்யக்கூடிய ஹவுஸ்மேடா இருக்கக்கூடிய சுதாகர், அது மட்டும் இல்லாம அவருடைய வீட்டுடைய காவலாளி எக்ஸ் சர்வீஸ்மேன் அமல்ராஜ், முன்னாள் ராணுவ வீரர், இவர்கள் 2 பேருமே அந்த சம்மனை வந்து சீமான் வீட்டு வாசல் அந்த கேட்ல ஒட்டப்பட்ட அந்த சம்மனை வந்து கிழித்தெறிந்தார்கள். அதோடைய காட்சிகளும் நாம பார்த்தோம். இந்த நிலையில இந்த சம்மனை கிழித்து எறிந்த நபர் யார் என்று விசாரிப்பதற்காக நீலாங்கரை காவல் ஆய்வாளர் மற்றும் அவருடைய தனிப்படை வந்து நேரில் சென்று விசாரணை செய்வதற்கு இருந்தாங்க. சீமானுடைய வீட்டிற்குள்ளே சென்று அவரிடம் விசாரணை செய்வதற்கு இருந்த போது சீமானுடைய வீட்டு காவலாளியாக இருக்கக்கூடிய அந்த அமல்ராஜ், முன்னாள் ராணுவ வீரர், அவர் உள்ளே சென்று காவல் ஆய்வாளர் பிரவீன்ராஜ் அவரிடம் விசாரணை மேற்கொள்வதற்கு இருந்த போது அவரிடம் முன்னுக்கு முரணாக பேசி, அது மட்டும் இல்லாம அவரிடம் தகராறில் ஈடுபட்டு போலீசாரிடம் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு போலீசார் உடனடியாக அவரை வந்து வலுக்கட்டாயமாக இன்ஸ்பெக்டருடைய அவருடைய ஜீப்லேயே வந்து ஏற்றக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அவரை வந்து அந்த வீட்டுல வேலை செய்யக்கூடிய அந்த காவலாளி முன்னாள் ராணுவ வீரராக இருக்கக்கூடிய அந்த அமல்ராஜை வந்து அவருடைய இன்ஸ்பெக்டர் ஜீப்ல ஏற்றும் போது அவருடைய இடுப்புல வைத்திருந்தக்கூடிய ஏர்கன் வந்து அந்த தனிப்படை போலீசாரால் வந்து பறிமுதல் செய்யப்பட்டது. அந்த ஏர்கன் எப்படி வந்தது, எவ்வாறு அவரிடம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏற்கனவே ஒரு முன்னாள் ராணுவ வீரர் என்ற காரணத்தினால இவர் வந்து அந்த துப்பாக்கியை வைத்திருப்பதாக, அந்த ஏர்கனை வைத்திருப்பதாக போலீசாரிடம் தகவல் தெரிவித்திருக்கிறார். இந்த ஏர்கன் வைத்திருப்பதற்கு அவர் முறையாக லைசன்ஸ் பெற்றிருக்கிறார்களா, லைசன்ஸ் இருக்கிறதா, ஏற்கனவே ஒரு லைசன்ஸ் பெற்றிருந்தா அது வந்து ரெனியூவல் பண்ணியிருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோணத்துல விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த ஏர்கனை பறிமுதல் செய்யப்பட்டு அந்த காவலாளியிடம் பறிமுதல் செய்யப்பட்டு இந்த சம்மனை கிழித்த நபர் அந்த சீமான் வீட்டுல வேலை செய்யக்கூடிய ஹவுஸ்மேடா இருக்கக்கூடிய சுதாகர், தற்போது அவரையும் வந்து போலீசார் பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறார்கள். அந்த சுதாகரிடம் பலமுறை அறிவுறுத்தப்பட்டிருந்தது, சம்மன் வந்து ஒட்டியிருந்தா அதை வந்து கிழிக்க கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அந்த அறிவுரையும் ஏற்றுக்கொள்ளாமல் சுதாகர் அந்த சம்மனை, அதாவது சீமான் வீட்டு வாசல்ல வலசரவாக்கம் போலீசாரால் ஒட்டப்பட்ட அந்த சம்மனை கிழித்தெறிந்த காரணத்தினால தற்போது அவரும் வந்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணையை வந்து தொடர்ந்து காவல் ஆய்வாளரிடம் நடத்தி வருகிறார். எதற்காக கிழித்தீர்கள், என்ன காரணம் என்று விசாரணை மேற்கொண்டு வருகிறார். அதே போல காவலாளியும் அந்த சீமானுடைய வீட்டு காவலாளி அமல்ராஜிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முக்கியமாக இதை எவ்வாறு அவருக்கு ஏர்கன் வைத்திருந்தார், எவ்வாறு அந்த ஏர்கன் கிடைத்தது, எங்கே வாங்கினது, எப்படி உங்களுக்கு கிடைத்தது, உரிமம் பெற்றதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவரிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏர்கனை பறிமுதல் செய்து காவலாளி சீமான் வீட்டுடைய காவலாளி அமல்ராஜ் மற்றும் அந்த வீட்டுடைய உதவியாளர் இருக்கக்கூடிய சுதாகர் 2 பேரிடமே வந்து நீலாங்கரை காவல் ஆய்வாளர் வந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த மல்லுக்கட்டு நடந்தது, அதாவது சீமான் வீட்டு காவலாளி மற்றும் காவல்துறையினரிடையே நடந்த மல்லுக்கட்டு காரணம் வந்து அவர் முறையான பதில் அளிக்காமலும் போலீஸை வந்து அலட்சியப்படுத்திய காரணத்தினாலும் போலீசாரை வந்து தாக்கி இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் இந்த மல்லுக்கட்டானது நடந்தது. இந்த காட்சிகளும் தெளிவாக படம் பிடிக்கப்பட்டிருக்கிறது. நேரலையும் நாம் பார்த்தோம். தொடர்ச்சியாக சீமான் வீட்டு காவலாளியாக இருக்கக்கூடிய அமல்ராஜ், முன்னாள் ராணுவ வீரர், அவருடைய சீமான் வீட்டு உதவியாளராக இருக்கக்கூடிய, அதாவது ஹவுஸ்மேடா இருக்கக்கூடிய சுதாகர், இந்த 2 பேருமே தற்போது நீலாங்கரை காவல் நிலையத்தில் இருக்கிறார்கள். அவர்களிடம் துருவி காவல் ஆய்வாளர் பிரவீன்ராஜ் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறார். அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த இரண்டு பேரிடம் வந்து விசாரணையை வந்து நடத்தி வருவது காவல் ஆய்வாளர் தான். இவர் பல கேள்விகளை அவரிடம் முன்வைத்து வருகிறது. என்ன காரணத்திற்காக இந்த
ஒட்டப்பட்ட அந்த சம்மனை கிழித்தீர்கள், என்ன காரணம் என்று கேட்டு வருகிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த காவலரிடம் ஏர்கன் எவ்வாறு வந்தது, எப்படி வந்தது என்று குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. உரிமம் இருக்கிறதா, உரிமம் இருந்தால் உரிமம் எடுத்துட்டு வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி அந்த உரிமத்துல துப்பாக்கி பெற்றிருக்கக்கூடிய உரிமம் இல்லை என்றால் அவரை கைது செய்யக்கூடிய நடவடிக்கையிலும் போலீசார் ஈடுபட இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக எவ்வாறு இந்த ஏர்கன் வந்தது மட்டும் இல்லாம எத்தனை நாளா இந்த ஏர்கனை நீங்க கையில வச்சிருக்கீங்க, எத்தனை நாளா இங்க சீமான் வீட்டு காவலாளியா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பல கேள்விகளிடம் கேட்கப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக இவரிடம் 2 பேரிடம் காவலாளிகள் நேரில் விசாரணை பண்ணிட்டு வர்றாரு. அது மட்டும் இல்லாம தற்போதுதான் சீமானுடைய வீட்டில் இந்த மாதிரியான ஒரு பரபரப்பு நிகழ்வு நடந்த காரணத்தினால நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த பல பேர் சீமானுடைய வீட்டுக்கு வருவதாக தகவல் சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேர் அங்க அவர்கள் என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தற்போது யோசனை செய்து வருவதாகவும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் கூறி வருகிறார்கள். தொடர்ச்சியாக சீமானும் சென்னையில் இல்லாத காரணத்தினால நாளை அவர் சென்னை திரும்புவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாம் தமிழர் கட்சியுடைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அது மட்டும் இல்லாம நடிகையுடைய பாலியல் வன்கொடுமை வழக்கு சம்பந்தமாக தான் சீமான் வீட்டில் 2வது முறையாக சமனானது ஒட்டப்பட்டது.